ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு இருந்த ஒரு கொஷினுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிசிக்குள்ள ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இல்லையா, ஃபஸ்ட் டைமாக உள்ளே வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு அட்டம் கொடுத்துருக்கேன் அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் உள்ள சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அது ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் போடுவாங்க, எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ரிசல்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஜாப் ஆர்டர் கொடுப்பாங்க. நீங்க ஜாப்ல போய் உட்காருவீங்க. இதை ஓரளவுக்கு பேசிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கரெக்டா? இது டிஎன்பிஎஸ்சி மாதிரி உங்களுக்கு எஸ்எஸ்சி இருக்கு, ரயில்வே இருக்கு, பேங்கிங் இருக்கு, யூபிஎஸ்சி இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரியா? ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுபடி போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அந்த ஆர்டரில் நீங்கள் இன்னைக்கு டிஎன்பிஎஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்படி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸ்டார்டிங் டு எண்டு என்ன ப்ராசஸ் இருக்குது, அது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, ஓடிஆர்னா என்ன, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன, அது பண்ணாமல் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாதா? ஸோ ஓடிஆருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளை பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. சரியா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரியா? ஃபஸ்ட்டு விஷயம், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் அப்படிங்கிற உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பேங்க்கில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட் டே ஒரு ஐஓ பேங்க் போகிறீங்க, இல்லை எஸ்பிஐயில் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க, போயிட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பீங்க. கரெக்டாக? அந்த ஃபார்ம் உங்கள் நேம் இருக்கும், ஃபோட்டோ இருக்கும், அவள் அட்ரஸ் இருக்கும், ஐடி, நிறைய விஷயங்கள், நிறைய உங்களை பற்றி ஃபுல் டேட்டாஸ், உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், நாமினி யாரை போடணும், டெபாசிட்டில் போடுறீங்க, ஃபிக்ஸடா இல்லை சேவிங்ஸா, அல்லது ஏடிஎம் கார்டு வேணுமா, டெபிட் கார்டு, ஏகப்பட்ட விஷயங்கள். ஃபஸ்ட் டைம் ஒரு பேங்க்கில் போனீங்கன்னா சும்மா விட மாட்டாங்க. இவ்வளோ விஷயங்களை வாங்கிட்டு தான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் செகண்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி பண்ண மாட்டீங்க. கரெக்டாக? போகிறீங்க, பேங்க்கில் அமௌண்ட் போட்டால் போடுவீங்க, அல்லது எடுப்பீங்க, ஒரு செல்லம் கொடுப்பாங்க, ஃபில் பண்ணுவீங்க, போடுவீங்க, டெபாசிட் அல்லது கிரெடிட், அவ்வளோதான். போயிட்டே இருப்பீங்க. அவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. சரியா? ஃபஸ்ட் டைம் எழுதி கொடுத்தீங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா பேஸ், உங்களை பற்றின விஷயங்கள் என்கிட்ட இருக்கணும். சப்போஸ் நீ அமௌண்ட் நீங்கள் போடுறீங்க, ஓகே, பட் நீங்கள் யார் எனக்கு தெரியணும் இல்லையா? கரெக்டு தானே? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியணும், எங்கே இருக்கீங்கன்னு தெரியணும், அட்ரஸ் தெரியணும். நோ யுவர் கஸ்டமர், கேஒய்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கஸ்டமர் பற்றி பேங்க் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான். ஸோ கேஒய்கே, நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொன்னாங்க புரியும். அதே மாதிரி தான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், அதை ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, உங்கள் டேட்டா பேஸ் என்கிட்ட கொஞ்சம் வச்சிருக்கணும். விச் மீன் டிஎன்பிசியில் கொஞ்சம் இருக்கணும், நீ யாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன், ஒவ்வொரு டைமும் ரிப்பீட்டடாக, இப்போ எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த கம்யூனிட்டி நீங்கள் பிசின்னு வச்சுக்கோமே, ஒவ்வொரு எக்ஸாம் நீங்கள் குரூப் 1 எழுதுவீங்க, குரூப் 2 எழுதுவீங்க, குரூப் 4 எழுதுவீங்க, குரூப் 7, அந்த தமிழில் குரூப் 1, 2, 2A, 4B மட்டும் போட்டிருக்கேன். அதை டிஃபால்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்ஸ்னால போட்டிருந்தேன். அப்படி எல்லா டிஎன்பிசிக்குள்ள வந்தாலே ஓடிஆர் கம்பல்சரி தான். சரியா? அப்போ ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் ஒவ்வொரு டைம் கம்யூனிட்டி பிசி, என் நேம் ராஜேஷ், என் நேம் நம்பர் இது, என் மெயில் ஐடி இது, ஒவ்வொரு டைம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்போ காமனாக எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காமன் விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபார்மில் கொடுத்துட்டு வாங்கிக்கிடுவாங்க. வாங்கி டிஎன்பிசி அவங்களுடைய போர்ட்டலை வச்சுக்கிடுவாங்க. சரியா? அது சேஃப் அண்ட் செக்யூர். யாரும் அதை திருட முடியாது, யாரும் அதை காட்டணும். உங்களுக்குன்னு ஒரு லாக்கர் மாதிரி வச்சிருவாங்க, ஒரு அக்கௌண்ட் நம்பர் மாதிரி ஜெனரேட் ஆகும். சரியா? அது கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓடிஆர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடச்சிரும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்நாள்லேயே அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் உண்டு, அதை மாற்ற முடியாது. சப்போஸ் நீங்கள் மறந்தால் கூட நீங்கள் ஃபர்கட் கொடுத்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபஸ்ட் டைம் ஜெனரேட் ஆகிடுனா லைஃப் லாங் அது மட்டும்தான். ஏன் அப்படின்னா ஆதார் கார்டு மெர்ஜ் பண்ணிடுவாங்க. நீங்கள் திருப்பி எத்தனை டைம்ஸ் நீங்கள் வேறு மாதிரி போனால் கூட உங்களுக்கு ஜெனரேட் ஆகாது, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரோல் நம்பர் ஒவ்வொரு எக்ஸாம் பொறுத்து மாறும். ஸோ சொல்ல புரியுதா? உங்கள் டேட்டா பேஸை என்ன பண்ணுறாங்க, டிஎன்பிசி வாங்கி வைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ஓடிஆர். இந்த ஓடிஆர் ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் உங்கள் வேலிட்டி. அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே எல்லா எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ எல்லாம் எழுதிக்கலாம். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தனி பண்ணி முடிச்சிட்டிங்களா, அது அவ்வளோதான், முடிஞ்சு. ஃபஸ்ட் டைம் பேங்க் போகிறீங்களா, வெளியே கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. அப்போ ஒவ்வொரு டைம் நீங்கள் பேங்க் என்ன பண்ணுவீங்க, செல்லான் ஃபில் பண்ணி தான் நீங்கள் பைசா எடுப்பீங்க, பைசா போடுவீங்க. நல்ல சார், நான் ஏடிஎம்ல போட்டுருவேன், ஏடிஎம் எடுத்துருவேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு புரியக்காண்டி சொல்கிறேன். ஸோ உள்ளே நீங்கள் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் செல்லான் கொடுத்தா எடுப்பீங்க, வைப்பீங்க, லோன் எடுக்கிறீங்க. ஏதோ ஒரு சின்ன ஸ்லிப் பேப்பர், ஃபஸ்ட் டைம் போகிறதுக்கும் செகண்ட் டே போய் ஃபில் பண்ணணும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஓடிஆர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குரூப் 4 கால்ஃபா போடுறாங்க, இல்லை குரூப் 2 கால்ஃபா போடுறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில ப்ராசஸ் இருக்கும். அதை நீங்கள் ரெண்டாக பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் தான். 5 இயர்ஸ் வேலிட்டி. 5 இயர்ஸ் வேலிட்டிக்கு அப்புறமும் உங்களுக்கு டேட் எண்ட் ஆயிரும். உங்களுக்கு உங்கள் போர்ட்டலே காமிச்சிருவாங்க. ஜஸ்ட் ரெனியூவல் மட்டும் பண்ணால் போதும். ஜஸ்ட் ரெனியூவல். அப்போ நீங்கள் போய் ஃபுல் அணிஞ்ச வேண்டாம், இந்த நம்ம ஃபஸ்ட்டு டைம் கொடுத்த மாதிரி எல்லா டேட்டாஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. சரியா?
ஸோ ஓகே ஒன் டே விசிட்னா இதுக்கப்புறம் திருப்பி எக்ஸாம் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதாவது ஒன் டைம் விசிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் கால்ஃபர் பண்ணும்போது அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் எழுதுவீங்க. ரிசல்ட் அது வேற ப்ராசஸ். ஓகே. இப்போ இந்த ஓடிஆர் மட்டும் பார்ப்போம். இந்த ஓடிஆர் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அப்ளை கண்டிப்பா பண்ணணும். சரியா? நீங்க குரூப் 4 கால்ஃபர் வரட்டும், இல்ல குரூப் 2 கால்ஃபர் வரட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கன்னு நினைச்சீங்கன்னா சர்வர் ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிரும். சரியா? ஏன்னா எல்லாரும் இப்போ குரூப் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20,00,000 பேர் ஓகேவா அப்ளை பண்ணுவாங்க. அப்ப 20,00,000 பேர் ஆல்ரெடி பழைய ஸ்டூடண்ட்ஸா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. அவங்க வந்து டைரக்ட்டா அந்த அப்ளை பண்ணக்குள்ள போயிருவாங்க. புதுசா ஒருத்தவங்க ஒரு 5,00,000 பேர், 10,00,000 பேர் புதுசா வராங்கன்னா, கண்டிப்பா இருப்பாங்க. எல்லா வருஷமும் கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ் வெளிய வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மக்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கை வச்சாங்கன்னா, சர்வர் கம்ப்ளீட்டா ஸ்லோ ஆயிரும். இதனாலேயே பல பேருக்கு ஓடிஆர் பண்ண முடியாதனாலயும் சில பேர் போன வருஷம் எக்ஸாம்ஸ் எழுத முடியவில்லை. ஓகேவா? ஏன்னா ஒன் டைம் இது பண்ணாம ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் ஜெனரேட் ஆகாது. ரெஜிஸ்டர் நம்பர் இல்லாம நீங்க அப்ளை பண்ண முடியாது. முடிஞ்சு அவ்வளோதான். முடிஞ்சு போயிரும். ஸோ அதனால இப்பமே இப்ப இந்த வீடியோ பார்க்குறீங்க இன்னைக்கே நீங்க என்ன பண்ணலாம், ஓடிஆர் அப்ளை பண்ணிரலாம். எப்படிங்கிற சொல்றேன் வெயிட் பண்ணுங்க. பண்ணி முடிச்சானா தயவு செஞ்சு நாளை பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்பறம் பார்த்துக்கலாம், அன்னைக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கு பண்ணிக்கலாம்னு நெனச்சீங்கன்னா, லாஸ்ட் டைம் மேபி உங்கள்ட்ட லக் இருந்தா ஓகே. உங்களுக்கு சர்வர் கரெக்ட்டா இருக்கும் பண்ணிக்கலாம். பட் லாஜிக் யோசிச்சு பாருங்க. மொத்த தமிழ்நாடு அந்த 3 மந்த்ஸ்க்குள்ள அப்ளை பண்ண நெனச்சா 1 மாசம் நெனச்சுருவாங்க. அந்த 1 மாசத்துல பண்ணிருவோம்னு நெனச்சா சாத்தியம் இல்ல. டவுன் ஆகும். நானே இப்போ லாஸ்ட் டைம்ல பார்த்துருக்கேன். நெறைய பேத்துக்கு பண்ண முடியல. ஏன்னா டவுனு சுத்திட்டே இருக்கும், சுத்திட்டே இருக்கும். என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. கரெக்ட்டா? லக் இருந்தா ஓகே பிரச்சனை இல்ல. பட் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. இந்த ஒன் டைம் ரெஜிஸ்டர் வந்து நீங்க பக்கத்துல ஒரு கடையில பண்ணுவீங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சில மிஸ்டேக்ஸ் நான் குறை சொல்லல. அவங்களுக்கு வந்து இது ஒன் ஆஃப் தி ஜாப். ஓகே. அந்த அப்ளை பண்ணி குடுக்குறது வந்து அந்த நெட்சன்ல வந்து ஒன் ஆஃப் தி ஜாப். அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஜெராக்ஸ் போட்டு குடுத்துட்டு இருந்துக்கலாம். மெயின் ஜாப் ஜெராக்ஸ் கடையா இருக்கும். இல்ல மொபைல் ஷாப்பா ஏதோ சம்திங். பட் இது வந்து ஒன் ஆஃப் தி ஜாப். இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம ஸ்டூடண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு மெம்பர் அலோகேட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வேலையே வந்து எக்ஸாம்ஸ் கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் அத தவிர்த்து எந்த எக்ஸாமும் சரி ஓகேவா? எக்ஸாம்ஸ் மட்டும் தான். எக்ஸாம்ஸ் மட்டும் அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஒரு பெர்சன நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க இது மட்டும் பண்ணுவாங்க. ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணியிருக்கோம். எந்த மிஸ்டேக்ஸ் வராது. 100% உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒரு அப்லோட் பண்ணா கூட ப்ராப்பர் டைமென்ஷன்ஸ், ப்ராப்பர் பிக்சல்ஸ் ஓடி கரெக்ட்டா சென்டம் பெர்சன் உங்களுக்கு ப்ராப்பரா பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கேன். வாட்ஸ் நம்பர் டிஸ்பிளேயும் தெரியும் பாருங்க. சேம் நம்பர் தான். டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருக்கேன். அத கான்டாக்ட் பண்ணுங்க. பக்காவா பண்ணி குடுத்துருவாங்க. சரியா? ஜஸ்ட் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணி தரணும். அப்படி மெசேஜ் பண்ணுங்க. எதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதோ உங்களுக்கு அனுப்பி தருவோம். அந்த மெசேஜ் போடுவாங்க. அதெல்லாம் நீங்க இமேஜ் ஃபார்மட் சென்ட் பண்ணிருங்க. அமௌண்ட்டும் ஜிபே பண்ணிருங்க. கரெக்ட்டான முறையில பண்ணி குடுத்துருவாங்க. பயப்பட வேண்டாம். ட்ரஸ்டட் பெர்சன். நான் உங்களுக்கு நம்பிக்கை தரேன். பண்ணி குடுத்துருவாங்க. இது பண்ணலையா? என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. பெருசா நான் பார்த்துக்கிறேன். ஆனா அப்படி இல்ல. ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணி குடுத்துருக்கேன். பண்ணி குடுத்துருவாங்க. சரியா? எதுக்கு அப்புட்ன்னா, சில பேர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இந்த நாலேட்ஜ் நம்ம வந்து உள்ளே இருக்கோம். நமக்கு தெரியும். என்னென்ன விஷயங்கள் எப்ப அப்ளை பண்ணணும் எல்லாமே தெரியும். எந்தெந்த தப்புகள் நடக்கும். கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ண எல்லாமே தெரியும். பட் அவங்க வெளிய என்ன பண்ணுவாங்க அப்புட்ன்னா, ஒன் ஆஃப் ஜாப் தானே. ஸோ சில நேரங்கள்ல உங்க இமேஜ், உங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ண கூட சில நேரங்கள்ல அப்லோட் ஆகாது. டைமண்ட்ஸ் கரெக்ட்டா இருக்கணும். அவங்க ஏதோ தாறுமாறா அப்டியே விட்டுருவாங்க. அது இப்பன்னு தெரியாது. சில நேரங்கள்ல உங்களுக்கு நல்ல லக் இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. டிஎன்பிஎஸ்சி ஃபர்ஸ்ட்டே ரிஜெக்ட் பண்ணிரும். அதாவது நீங்க அப்லோட் பண்ணும்போதே நீங்க டைமண்ட்ஸ் தப்புன்னு சொல்லிரும். அப்ப பிரச்சனை இல்ல. அப்லோட் பண்ண முடியாது. அடுத்த லெவல் போமாட்டீங்க. பை சான்ஸ் உங்க பேட் லக்ல என்ன இமேஜ் அப்லோட் பண்ணாலும் அப்லோட் ஆயிரும் சில நேரங்கள்ல. டைமென்ஷன் செக் பண்ணாத அந்த சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆகாம இருந்துச்சுன்னா, உங்க ஃபோட்டோ ஏதோ ஒண்ணு டைமென்ஷன்லாம் அப்லோட் ஆயிரும். எல்லாம் ப்ராசஸ் ஓட்டியா முடிச்சு எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு ஹால் டிக்கெட் வரும்போது இமேஜ் உங்க ஃபோட்டோ வந்து ஒண்ணுல பிளர்ரா இருக்கும், இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கும். ஏதோ சம்திங் இமேஜ் ஏதாச்சும் சிக்கலா இருக்கும். உங்க சிக்னேச்சர் போடுறீங்க இல்லையா? அது பேக்ரவுண்ட் மோசம். ஏதோ சம்திங் ராங்கா இருக்கும். ஓகேவா? அந்த ஹால் டிக்கெட் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து என்ன அப்லோட் பண்ணா அதான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும். அந்த ஹால் டிக்கெட் எடுத்துக்கிட்டு எக்ஸாம்க்கு போனீங்கன்னா, அங்க நிக்கிற பெர்சன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் டைம் இதனாலேயும் பல பேர் எக்ஸாம்ஸ் எழுதவில்லை. புரிஞ்சுக்கோங்க. சரியா? சப்போஸ் ஹால் டிக்கெட் கரெக்ட்டா வந்துருச்சு. பிரச்சனை இல்ல வச்சுக்கோங்க. திருப்பி நீங்க வந்து ஒரு லாஸ்ட் சிவி போவீங்க. சிவி போகும்போது கூட ஏதாச்சும் உங்க அப்பா இனிஷியலோ ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் இப்போ ஹால் டிக்கெட் எக்ஸாம் எழுதும்போது ஹால் டிக்கெட்ல உங்க நேம் இருக்கும். சம்திங் எல்லாம் இப்படி இருக்கும். அதுல வந்து ஃபோட்டோ சைனா இம்பார்ட்டன்ட். அதான் தப்பு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டீரியரா போனீங்கன்னா, உங்க அட்ரஸா இருக்கட்டும், உங்களுடைய ஆதார் நம்பர் ஆகட்டும், இதெல்லாம் வந்து வெளிய தெரியாது. அதாவது ஹால் டிக்கெட்ல வராது. பட் உள்ள வந்து டேட்டாஸ் இருக்கும். அதையும் சில நேரங்கள்ல பை சான்ஸ் மிஸ் பண்ணி தப்பா போட்டிருந்தாங்க பக்கத்துல கடைக்காரங்க அப்படின்னா, அது உங்களுக்கு சிவில மாட்டுவீங்க. இந்த மாரி மிஸ்டேக்ஸ குறைக்கணும்னு சொல்லி தான். அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம், ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. கடையில கம்பேர் பண்ணும்போது நம்பர கான்டாக்ட் பண்ணா ரேட் அப்ளை பண்ண சர்வீஸ் சார்ஜ் இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, இதனால இந்த சர்வீஸ் சார்ஜ் ஜாஸ்தியா வாங்குறாங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணாதவங்க நெறைய பேர் இருக்காங்க. அந்த ரீசனுக்காக மட்டும் தான் நம்ம இந்த ஆள வந்து அலோகேட் பண்ணி, அவங்களுக்கு தனியா உட்கார்ந்து அவங்களுக்கு நெட் பேக் பிளஸ் அவங்க தனியா இருந்து இதுக்குன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா சேலரி குடுத்தா நீங்க பண்ணுவீங்களா? 24 ஹவர்ஸ் ஃபுல் டே இருந்து இது பண்ண மாட்டீங்க.
கரெக்ட் தானே? ஸோ அவங்க ஒரு சின்ன சப்போர்ட்டு, ஒரு சின்ன ஹெல்ப்புக்காக ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் வந்து வாங்குற மாரி இருக்கும். அது நீங்க கான்டாக்ட் பண்ணிப்பாங்க, அவங்களே அமௌண்ட் சொல்லிருவாங்க. ரொம்ப கம்மியா இருக்கும். வேணா கம்பேர் பண்ணிக்கலாம். கடையில கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அது ஷூரா சொல்லுவேன். நான் வார்ன் பண்ணிட்டேன். இது மேல இதான் ஃபிக்ஸடு. எஸ்எஸ்சியா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் சர்வீஸ் சார்ஜ். ஏன்னா அங்க அப்ளை பண்ண ஈஸி. ஒரே பேஜ் முடிஞ்சிரும். டிஎன்பிசியா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். யுபிஎஸ்சியா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். டிஆர்பியா கொஞ்சம் கூட. எல்லாம் வேரியேஷன்ஸ் வந்து வெளிய கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கும். ஏன்னா டிஆர்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா நெறைய அப்லோட் பண்ணணும். பிடிஎஃப்லாம் எக்கச்சக்கம் எல்லாம் அப்லோட் பண்ணணும். அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. ஸோ டைமிங்கை பொறுத்து வெளியே கம்பேர் பண்ணும்போது கம்மியான ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்பரை கான்டாக்ட் பண்ணால் ஒன்றும் இல்லை, எதை பற்றி யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இருக்கேன்ப்பா, ஒன் டைம் பண்ணணும், மெசேஜ் பண்ணுங்க, போட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். பண்ணி முடிச்சு உங்களுக்கு பிடிஎஃப் பண்ணி கொடுத்துருவாங்க, நீ ஃபாலோ பண்ணிக்கலாம், முடிஞ்சு. எக்ஸாம்ஸா எந்த எக்ஸாமும் சரி, மெசேஜ் இந்த டிஎம்எஸ் குரூப் வரா, ஒரு குரூப் அப்ளை பண்ணி மெசேஜ் பண்ணுங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. நம்பர் டிஸ்பிளே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஜிபே, ஃபோன்பே எந்த பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபோட்டோ எடுத்து கேலரியிலேருந்து அனுப்பி விட்டீங்கன்னா பண்ணி முடிச்சு விட்ருவாங்க. வேலை முடிஞ்சு, சிம்பிள். டைம் சேவ் ஆகும். கடையை போய் நின்று காத்து கிடந்து சர்வர் டவுனு, அவங்க அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க, கடை ஜெராக்ஸ் போட வருவாங்க, அங்கே போவாங்க, மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன அவங்களுக்கு குறை சொல்லலை, திருப்பி சொல்ல கடைக்காரன் குறை சொல்லலை. பை சான்ஸ் அவங்க ஒன் ஆஃப் தி ஜாப்னால இதை மிஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. இது நம்ம இதுவே தான் நம்ம லைஃப்னு போகிறனால கரெக்டாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, சரியா? இது போக டவுட்னா நம்ம கேளுங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதை நம்பி நீங்கள் பண்ணலாம். அதான் தெரிஞ்சுனேன், சில நம்ப மாட்டாங்க. நம்பி பண்ணலாம். ஏதாச்சும் உங்கள் இஷ்யூஸாக கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான், சரியா? மற்றபடி இது போக டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இதுக்கு மேலே என்ன வரும்னு தெரில. மெயினாக சொல்லிட்டேன், பேங்கில் எப்படி உள்ளே போய் ஃபில் பண்ணீங்களோ அதே தான் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓடிஆர் இருக்கும், எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. டேட்டா பேஸ் எடுத்துக்கிடுவாங்க டிஎன்பிஎஸ்சி. அதுக்கப்புறம் வந்து ஒரு நீங்கள் அந்த இருக்கீங்க, நான் தான் அப்படிங்கிற மாதிரி தான். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடச்சிரும். அதான் உங்களுக்கு லைஃப் லாங் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பராக இருக்கும். ஓவர் எக்ஸாம் அப்ளை பண்ண ரோல் நம்பர் மட்டும் மாறிட்டே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பார்த்து சப்போஸ் உங்களுக்கு ஒன் டைம் நான் ஆல்ரெடி பண்ணி 2000 பண்ணேன், எனக்கு கேன்சல் ஆகிட்டு, ஒன்றும் இல்லை, நீங்கள் திருப்பி வாங்க, அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அது லைவ்ல இருக்குன்னா பண்ணி கொடுத்துருவாங்க, ரினியூ பண்ணால் போதும். அப்படி இல்லை டெட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிக்கணும், திருப்பி புதுசாக பதிச்சு ஆகணும், சரியா? அதே மாதிரி ஆதார் கார்டு இணைக்கணும். அதுவுமே வந்து ப்ராப்பராக இணைச்சு கொடுத்துருவாங்க, பயப்படவே வேண்டாம், 100%. பட் நீங்கள் மட்டும் உங்கள் ஆதார் நம்பர் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பர் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா அது ஓடிஆர் ஒன் டைம் ஓடிபி வரும், ஒன் டைம் பாஸ்வேர்ட் எல்லாம் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிபி எல்லாம் ஒரே மாதிரி பார்த்தீங்களா, ஓடிபி வரும், சரியா? அதையும் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எல்லாம் மெர்ஜ் பண்ணி ப்ராப்பராக கையில் பிஎஃப் வந்து சேர்ந்துடும். அவ்வளோதான் விஷயம், சரியா? ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் அவங்களுக்கு தெரியாமல் முட்டி மோதிட்டு இருக்கேன், என்ன பண்ண முடியாமல் அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள், சரியா? அப்போ தான் வந்து அவங்களும் பெட்டராக இருக்கும், அவங்களும் உள்ளே வரட்டும். நம்ம எல்லாமே போட்டி போடும்போது சேர்ந்து போட்டி போடுவோம், சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் காலேஜ் கிளாஸ் குரூப் ஸ்டேட்டஸில் வைங்க, நல்ல நல்ல விஷயம் ஸ்டேட்டஸில் வைங்க. எல்லாமும் நம்ம ஊர் சுற்றுறோம், அதெல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். சும்மா ஒன்றும் விஷயம்லாம் இமேஜ் வைக்கிறோம், கரெக்டாக பாட்டு வைக்கிறோம். இதெல்லாம் வந்து ஸ்டேட்டஸில் வைங்க, 4 பேர் தெரியட்டும். ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு விஷயம் ஷேர் பண்ணால் அவங்க கரெக்டாக பண்ணி அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், எனக்கு வேலை கிடைக்காது அப்புறம் நினைக்காதீங்க, சரியா? தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு யாராச்சும் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும்? நல்ல விஷயங்களும் ஷேர் பண்ணல, எவ்வளோ கஷ்டப்படுவீங்க? அந்த மாதிரி தான் முன்னாடி ஷேர் பண்ணுங்கள், பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சேனலை பொறுத்தவரை இந்த எல்லா விஷயங்களும் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லா எக்ஸாம்ஸும் ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். பேஜ் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட் லிங்க் ஃபாலோ பண்ணால் ஃப்ரீ. நான் பண்ணுறதுலாம் ஃப்ரீ தான்ப்பா, சரி? நான் வந்து ஒர்க் பண்ணுறோம், பட் ஓகே, ஃப்ரீ டைமில் நான் எல்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேன். பட் இன்னொருத்தவனுக்கு போகும்போது கண்டிப்பாக அதுக்கான அமௌண்ட் கொடுத்தாலும் அதான் சின்ன சார்ஜ் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரியா? அப்புறம் உங்களுக்கு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கால் ஃபார் வருது அப்படின்னு எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் இமேஜாக போட்டுருவோம், அதை செக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்லையும் போஸ்ட் போட்டுருவோம், செக் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போட்டுருவோம், யூடியூப்லையும் போட்டுருவோம், செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்க நம்பர் சேவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அங்கே ஸ்டேட்டஸ் வச்சுருவாங்க, அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாமே அவங்க ப்ராப்பராக கை வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராப்பராக எடுத்து எனக்கு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது போதையும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, அது ஏதாச்சும் கன்சல்ட் பண்ணி நான் அடுத்த வீடியோ கூட போடுறேன், சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா, பை, டேக் கேர்.